இந்த நாடாளுமன்றத்தையே தம்பி கௌதம சிகாமணி சொன்னதைப் போல கதிகலங்க வைத்தவர் தான் நம்முடைய திருமா அவர்கள். அவர் எழுந்தாலே பிஜேபிக்காரன் பூரா அலறான் இன்னைக்கும். ஏன்னா அவர் கொள்கை வழி வந்தவர், அம்பேத்கர் பெரியாருடைய வழி வந்தவர். அதனால் அவர் பேச ஆரம்பிச்சாவே பிஜேபிக்காரன் பயப்படுறான். அதுதான் உண்மை, அதுதான் நடைமுறையில் இருப்பது. அதைத்தான் ரவிக்குமாரன் செய்கிறார். இன்றைக்கும் சட்டமன்றத்தை பார்த்தீங்கன்னா சிந்தனை செல்வன், நல்ல சிந்தனையாளர் அவர். அவரும் அதே மாதிரி சட்டமன்றத்திலே சிந்தனையோடு பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். அவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. இங்கே இந்த பானை சின்னம், அதுக்கு நாம் அங்கீகாரம். இந்த பானை சின்னத்துக்கு தேர்தல் ஆணையம் என்ன சார் அங்கீகாரம் கொடுக்கறது? தமிழ்நாட்டு மக்கள் பூரா உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. குறிப்பாக இந்த பானை சின்னத்தை இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே கேட்டு நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். அப்போ என்ன பண்ணான்னு தெரியுமா? அந்த எதிர்கட்சியில் இருக்கிற ரெண்டு சுயேட்சையை போட்டு பானை சின்னம் கேட்க வச்சான். அப்போ தான் ரவிக்குமார் வந்து சொன்னார் என்கிட்ட, இந்த மாதிரி கேட்குறானுங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்பொழுதே அதைத்தான் கௌதம சிகாமணி சொன்னார். முதலாக அந்த சின்னத்தை அலாட் பண்ணுறதுக்கு முதல்லையே என்னுடைய பிரச்சார வண்டியிலே அந்த பானை சின்னத்தை வைத்து சென்று மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்தோம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் வெற்றி. ஒரு சிம்பல், ஒரு சின்னம், அந்த சின்னம் கிடைப்பது மிகப்பெரிய விஷயம். எல்லாமே முதல்ல சுயேட்சையாக இருந்து அப்புறம் தான் அங்கீகாரமாயிருக்கு. உதயசூரியன் சின்னமே அப்படி தான். அந்த சின்னமே முதல்ல ஒரு சுயேட்சை ஏஜி போட்டியிட்ட சின்னம், பிறகு அது கழகத்தினுடைய சின்னமாக உதயசூரியன் சின்னம் மாறியது. இன்று அதுபோல்தான் முதலிலே போன நாடாளுமன்ற தேர்தலிலே நம்முடைய திருமா அவர்கள் பானை சின்னத்திலேயும் நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலேயும் போட்டியிட்டார்கள். இருவரும் நானும் இவங்களோட இந்த அலையன்ஸ் பேசும்போது உட்கார்ந்துருந்தவன். அப்போ அவங்க கேட்டது, இங்கே 2 சீட்டு சிம்பல், எங்களுக்கு ஒரே சிம்பல் கொடுக்கணும் என்று கேட்டார்கள். 2 பேருக்கும் பானை வழங்கப்பட்டு இன்று அந்த பானை சின்னத்தை மக்களே அங்கீகரித்து விட்டார்கள். நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் வெற்றி என்பதை யாரும் மறக்கவோ முடியாது. அந்த வெற்றி விழா நிகழ்ச்சியைத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பானை சின்னம் மண்பானை எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த பானை இல்லாத வீடுகளே, நான் கிராமத்தில் இருந்தவன், நம்ம திருமாவை விட ஒரு 12 வயசு பெரியவன் நான். அப்போ இருந்து எல்லாம் பானை தான், பானையில் தான் தண்ணி பிடிச்சி வருவாங்க, பானை தான் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த பானை சிம்பலை பற்றி நாம் தாய்மார்கள்லாம் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் எப்பயும் போனீங்கன்னா பானை இருக்கும். இப்போல்லாம் பானைலாம் கூட அந்த பானை சின்னம் இருக்க பழங்காலத்தை நமக்கு நினைவூட்டுகின்ற ஒரு சின்னம் பானை சின்னம். தமிழர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகிற சின்னம் அந்த பானை சின்னம். அதனால தான் அந்த பானை சின்னத்தை கண்டிப்பாக பெற்றாக வேண்டும் என்று உறுதியோடு இருந்து அதை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மிகப்பெரிய பெருமைக்குரிய செய்தி. யாரோ என்னென்னமோ செஞ்சு பார்த்தான், இவங்களுக்கு இது கிடைக்காம பண்ணணும்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தார்கள். ஆனால் யாருடைய முயற்சியும் எடுபடாமல் நம்முடைய திருமா அவர்களுடைய எழுச்சி தமிழருடைய முயற்சிதான் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை எண்ணுகிற பொழுது நாம் எல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம் அதெல்லாம் இந்த சமுதாயத்திலே ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது. அண்ணல் அம்பேத்கர் அவர்தான் முதலாக இந்தியாவிலே சமத்துவத்திற்காக குரல் கொடுத்தவர், மதவெறி கூடாது என்று சொன்னவர். இன்றும் மதவெறியை தூண்டிவிட்டு அதிலே அரசியல் ஆதாயம் தேட நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் தகத்தெறிந்து இந்த கொள்கையின் அடிப்படையிலே கட்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள். இங்கே இருக்கிற சிபிஐயாக இருந்தாலும், காங்கிரஸ் இயக்கமாக இருந்தாலும், சிபிஎம்மாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், மனிதநேய மக்கள் கட்சியாக இருந்தாலும், எங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே ஒற்றுமை, we are all Ambedkarist and we are all Periyarist.
நாங்கள் அனைவருமே அம்பேத்கருடைய கொள்கைகளை, பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள். ஆணும் பெண்ணும் சமம், அனைத்து ஜாதியினரும் சமம், அனைத்து மதத்தினரும் சமம் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள். ஆனால் இன்று என்ன செய்கிறார்கள்? பிஜேபியிலே இருப்பவன் இன்னைக்கு கூட வருது, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே மதம், ஒரே நாடு ஒரே மொழி என்றெல்லாம் இன்று பூத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு கூட்டணி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய தலைமையிலே ஏற்பட்டிருக்கிற இந்த கூட்டணி என்பதை யாரும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது. அந்த அடிப்படையில் தான், இந்த கொள்கையின் அடிப்படையிலே தான் நாம் ஒன்றுபட்டிருக்கிறோம். தேர்தலில் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜெயிக்கிறோம் தோக்கிறோங்கிறது பெருசு இல்லை. ஆனால் கொள்கையை காப்பாற்ற வேண்டும். அந்த உணர்வோடு செயல்படுபவர்கள் தான் இங்கே அமர்ந்திருப்பவர்கள். அந்த கொள்கை குன்றாக நிகழ்பவர்கள் தான் இங்கே இருப்பவர்கள் எல்லாம். இது தொடர வேண்டும். அப்பொழுதுதான் இந்திய நாட்டிற்கு இருக்கிற ஆபத்து விலகும். இருமொழி கொள்கையை ஒழித்து மும்மொழி கொள்கையை புகுத்த நினைக்கிறார் ஒன்றிய அரசே இருப்பவன். இங்கே இருக்கிற நம்முடைய, நான் முன்னே சொன்னேன், என்னோடு படித்தவர், சட்டக்கல்லூரியிலே படித்தவர், நாங்கள்லாம் படித்தது ஆங்கிலமும் தமிழும் தான். இந்தி ஆப்ஷன், இந்தி படிச்சுக்க யாருன்னா ஓணுன்னா அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் புகுத்தக்கூடாது என்று சொன்னவர்கள் நாம், திணிக்கக்கூடாது என்று சொன்னவர்கள் நாம். அந்த கொள்கையிலே ஒருங்கிணைந்திருப்பவர்கள் தான் நாம் எல்லாம். அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை. அதே போல எண்ணிக்கையின் அடிப்படையிலே தொகுதிகளை பிரிப்பது, இதெல்லாம் ரொம்ப அரசியல் பேசுகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இதெல்லாம் ஒரே கொள்கை என்ற அடிப்படையிலே அனைத்து கட்சி தோழர்களையும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் அழைத்து வைத்து பேசிய கருத்துக்கள் இந்த 22ஆம் தேதி மாநில முதல்வர்களை எல்லாம் அழைத்து வைத்து பேச இருக்கிற கருத்து. அதில் நமக்கு இருக்கிற 39 சீட்டு, இதில் அமித்ஷா வந்து சொன்னாராம், இந்த 39 சீட்டில் ஒன்றும் குறையாதுன்னு. எங்களுக்கு அதுவாடா முக்கியம், 39 சீட்டு எங்களுக்கு இருக்கும். ஆனால் இன்னைக்கு 80 சீட்டு இருக்கிற உத்தரப்பிரதேசத்துக்கு இந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் கொடுத்தா 160 சீட்டு வந்துடும். ஏற்றுக்கிறீங்களா? தயாரா? அதைத்தான் நாம் மறுக்கிறோம். நீ எங்க வேணாலும் சீட்டுகளை ஏற்று 543 இருப்பதை 800 கூட ஏற்று நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் அதை உயர்த்துகிற பொழுது அது இப்பொழுது என்ன விகிதாச்சாரத்திலே பாராளுமன்றத்திலே இருக்கிறதோ அதே விகிதாச்சாரத்தில் தான் எல்லா மாநிலங்களுக்கும் உயர்த்தப்பட வேண்டும். நமக்கு 39 தான் இருக்கணும்னா இப்போ உத்தரப்பிரதேசலையும் இப்போ இருக்கிற சீட்டு 80னா 80 இருக்கட்டும். இது 10 உயர்த்தினா அது 10 உயர்த்து. பாப்புலேஷன் அடிப்படையில் கூடாது. எங்களுக்கு தண்டனையா? நாம தான் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை இந்த தென் மாநிலங்கள் தான் நாம தான் சிறப்பாக செயல்பட்டோம், நாம தான் பின்பற்றினோம். அப்போல்லாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த குடும்ப கட்டுப்பாடெலாம் கிடையாது. எங்கள் வீட்டில் 9 பேர், 3/4 டஜன். அப்போல்லாம் 1/2 டஜன் 3/4 டஜன் கணக்கு தான். நான் தான் மூத்த பையன். இப்போ எனக்கு 2 பையன். அது காலத்தின் மாற்றம், தேவை என்று கருதி நாம் செய்திருக்கிறோம். முக்கோணம் போட்டு 3ன்னா அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர்னா அப்புறம் நாம் இருவர் நமக்கு, இப்போ என்ன சொல்கிறான், நமக்கு ஒருவர். இன்னும் கொஞ்ச நாள் போனால் நாம் இருவர் நமக்கு எதற்கு வேறொருவர்னு சொன்னாலும் சொல்லுவான். அதெல்லாம் இருக்கக்கூடாது. மக்கள் தொகையின் அடிப்படையிலே இந்த இடங்களெல்லாம் பிரிக்கப்படக்கூடாது என்ற இந்த 2 மாபெரும் கொள்கைகளைத்தான் இன்று பேசி கொண்டிருக்கிறோம். இது ஏதோ அரசியலுக்காக தேர்தலுக்காகலாம் ரொம்ப பேர் கதை கட்டின்னு இருக்கிறான். இல்லை, இது இந்த நாட்டினுடைய வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு உண்மையான ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை, மாநிலங்கள் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி. சில பேருக்கு அந்த கூட்டாட்சின்னா கூட ஒன்றும் அர்த்தம் தெரியாமல் இருக்கிறான். கூட்டணி ஆட்சின்னு நினச்சிக்கிட்டு கூட்டாட்சி பற்றி பேசுகிறவங்களாம் இருக்கிறான். அந்த காலத்தில் பெரிய தலைவர்களே பேசுகிறான், அதெல்லாம் பேசியிருக்காங்க. கூட்டாட்சி ஃபெடரேஷன் அது வேற, கூட்டணி ஆட்சி கோயலிஷன் அது வேற. நாம் சொல்லுவது மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அது இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவைகளெல்லாம் நிலைக்க வேண்டும். அதிலே ஒன்றுதான் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற திருமா அவர்கள் சாதாரணமானவர் அல்ல. அவர் எந்த இடத்திற்கு போனாலும் தன்னுடைய தரத்தை, நிலத்தை எப்பொழுதும் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற ஒருவர் தான் நம்முடைய திருமா அவர்கள்.
ஏதோ தலித் மக்களுக்கு மட்டும் சொந்தமானவர்களை நான் முன்பே சொன்னதைப் போல யார் யாருக்கு சமத்துவத்திலே சகோதரத்துவத்திலே நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களெல்லாம் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒருவர் தான் நம்முடைய திருமா அவர்கள். அரசியலுக்காக தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, இது ஒரு கொள்கை கூட்டணி. அதுபோல்தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களும் இவங்கெல்லாம் கொள்கையில் ஊறி போனவர்கள். அம்பேத்கர், பெரியார், அண்ணா கொள்கைகளிலே என்றும் திளைத்துக் கொண்டிருப்பவர்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று இந்த சின்னமும் கிடைத்திருக்கிறது. இந்த சின்னம் மட்டுமல்ல, தமிழகமே உங்கள் பின்னால், நம்முடைய இயக்கத்திற்கு பின்னால், இந்த கொள்கைக்கு பின்னால் என்றும் இருக்கும் என்பதற்கு அடையாளம்தான் இந்த பானை சின்னத்தை நீங்கள் வென்றிருப்பது என்று சொல்லி உங்களை வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.